Hi, welcome to our channel Spoken English in Tamil. Today நம்ம பார்க்க போகிற டாபிக் how to teach kids to talk in English. அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கறது பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பேச தான் வரும். சும்மா வீடியோ பார்க்குறதுனாலையோ இல்லைனா புக்ஸ் படிக்கிறதுனாலையோ இங்கிலீஷ் பேச வராது. ஸோ நம்ம குழந்தைங்க இங்கிலீஷ் பேசணுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் அவங்கக்கிட்ட டே டு டே லைஃப்பில் சின்னதாக பேசி பழகுங்க. அதுக்காக தான் இந்த டாபிக். இங்கிலீஷில் ஷார்ட் சென்டென்சஸை எப்படி கிட்ஸ் கூட பேசுகிறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வேக் அப். குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்க, அப்போ எழுந்திரிக்க சொல்லணும்னா எழுந்திரிங்க தங்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பதிலாக இங்கிலீஷில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வேக் அப் ஆர்எல்ஸ் வேக் அப் பேபி ஆர்எல்ஸ் வேக் அப் தங்கம் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், டேக் பாத். போய் குளிங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பதிலாக டேக் பாத் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், கோ அண்ட் ப்ளே. போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பதிலாக கோ அண்ட் ப்ளே அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், ஹோல்ட் இட் ஆர் ஹோல்ட் திஸ். ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். இது பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, இது பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஹோல்ட் இட் ஆர் ஹோல்ட் திஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், நத்திங் எல்ஸ். வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக தான் இங்கிலீஷில் நத்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், பி கேர்ஃபுல். பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் பி கேர்ஃபுல் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், ரைட் நவ். இந்த நிமிஷமே அப்படின்னு சொல்லுவோம்ல, இப்போவே நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ரைட் நவ் டு திஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போவே, இந்த நிமிஷமே அப்படின்னு சொல்கிறது தான் ரைட் நவ். நெக்ஸ்ட் ஒன், வாட் ஹேப்பன். என்ன ஆச்சு அழுகிற, என்ன ஆச்சு இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லுவோம்ல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக வாட் ஹேப்பன் அப்படின்னு கேட்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நெவர். ஒருபோதும், எப்பவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது பேர் தான் நெவர். நெக்ஸ்ட் ஒன், க்ளீன் இட். க்ளீன் இட்னா இதை சுத்தம் செய், இந்த இடத்த க்ளீன் பண்ணு, இந்த இடத்த சுத்தம் செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு தான் க்ளீன் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், ட்ரை அகெயின். ட்ரை அகெயின்னா மறுபடியும் முயற்சி செய், மறுபடியும் இதை ட்ரை பண்ணு, மறுபடியும் செய் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ட்ரை அகெயின். நெக்ஸ்ட் ஒன், பி ஹாப்பி. அப்படின்னா சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் பி ஹாப்பி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் மூவ். நகராமல் இரு அப்படின்னு சொல்லுவோம்ல, நகராமல் அப்படியே இரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் டோன்ட் மூவ். நெக்ஸ்ட் ஒன், லுக் அட் மீ. என்ன பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் லுக் அட் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், லுக் ஹியர். இங்கே பாரு, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் லுக் ஹியர் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், டேக் இட். இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது டேக் இட் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், எனிதிங் எல்ஸ். வேறு ஏதாச்சும் இருக்கா? அவங்க ஏதோ உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க தான் சொல்லி முடிச்சிட்டாங்க, நீங்கள் போய் உங்கள் வேலையை பார்க்க போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே, அப்போ என்ன கேட்பீங்க? வேறு ஏதாச்சும் இருக்கா சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்பீங்க. அதுதான் இங்கிலீஷில் எனிதிங் எல்ஸ் டு ஸ்பீக் வித் மீ. நான் எனிதிங் எல்ஸ்னால் வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் திஸ். இது என்னது அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு தான் வாட் இஸ் திஸ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் தேட். அது என்னது அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு தான் வாட் இஸ் தேட். திஸ்னா இது, தட்டுனா அது. வாட் இஸ் திஸ் அப்படின்னா இது என்னது, வாட் இஸ் தேட் அப்படின்னா அது என்னது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், பிலீவ் மீ. என்னை நம்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் என்னை நம்பு, நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு சாக்லேட் வாங்கி தருவேன் தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல பிலீவ் மீக்கு பதிலாக ட்ரஸ்ட் மீ கூட சொல்லலாம், அதுவும் தப்பு கிடையாது. பிலீவ் மீ, என்னை நம்பு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நெவர் டெல் அ லை. ஒருபோதும் பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் நெவர் டெல் அ லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், யூ நோ இட். இது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிற இடத்துல யூ நோ இட் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், டெல் மீ எவ்ரிதிங். என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்போ மறைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம், என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் டெல் மீ எவ்ரிதிங் அப்படின்னு அடுத்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹவு டிட் இட் பிரேக். இது எப்படி உடஞ்சிச்சு அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு தான் ஹவு டிட் இட் பிரேக் அப்படின்னு கேட்பாங்க.
இந்த மாதிரி ஷார்ட் சென்டென்சஸை டே டு டே லைஃப்பில் பேசி பழகுங்க ஸோ தட் கிட்ஸ் தானாகவே இங்கிலீஷ் பேசிடுவாங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா do subscribe our channel Spoken English in Tamil. Meet you all in next video. Until then, stay tuned.